நம்முடைய எம்எல்ஏக்கு எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 97. ஆக 97 இந்த 22 இதை கூட்டி பார்த்தா என்ன சொல்லுங்க பாப்போம். திராவிட மாடல் அரசானது இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது. அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணா நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிடுவார். அவர் என்னதான் நீங்க ஜாதகம் பாருங்க, திமுகவோட ஜாதகம் படியே புரியாது. முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தார் என்பதே தெரியாது. அவர் முதலமைச்சராகிற ஜாதகமே கிடையாது. அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து வைகோ பார்க்கிறார், 8ல திருமாவளவன் இருக்காரு. அந்த பூர்வ ஜென்ம பாவமா காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு கட்டத்தில் உட்கார்ந்து. இந்த ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லைம்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் 2 கட்சி இருக்கு, வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட். சொந்த வீடே கிடையாது அவங்களுக்கு. அது ஏதாவது ஒரு கிரகத்தோட போய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப இவ்வளவு பாவ கிரகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். செல்விக்கு போட்டியா நான் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒன்று தெரிகிறது, இது எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் எங்க அக்கா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறது. அவங்க சின்ன பாவ பரிகாரம் தான். எல்லா கோயிலுடைய அந்த ஆற்றலும் சேர்ந்துதான் ஐயா முதலமைச்சர் அமர்ந்திருக்காங்க. அதனால நீங்க முதலமைச்சர் இருக்கிறதுக்கு காரணமே அத்துணை கடவுள்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மனைவி மூலமாக கிடைப்பதுதான் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இதனால் திமுகக்கு இந்த ஆட்சி, இந்த சாதனை, மோடினா என்ன, அவருடைய சிறப்பு என்னன்னு புரியாது. நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க. வேக்சின் மூலமாக, தடுப்பூசி மூலமாக மிகப்பெரிய ஒரு உலக புரட்சியை உருவாக்குறார். ஜன்தன் அக்கவுண்ட் மூலமா செஞ்சார். பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிறார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிறார். வடகிழக்கு மாகாணங்களை இந்தியாவோடு இணைக்கிறார். இந்தியாவை இந்த உலகத்தோடு போய் இணைக்கிறார். நதிகளை இணைக்கிறார். மக்கள் மனங்களை இணைக்கிறார். தமிழ்நாட்டையும் காசியை இணைக்கிறார். சௌராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா வகையிலும் இணைக்கிற சோழர்தம் செங்கோலை பாராளுமன்றத்துடன் இணைக்கிற பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு பிரதமர். அதனாலதான் இது தர்மத்தின் ஆட்சி என்று சொல்றோம். அதனாலதான் செங்கோல். பல பேருக்கு இந்த செங்கோல் கான்செப்டே புரியாது. இன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் முதலில் ஒலித்த மொழி தமிழ் மொழி என்பதை நாம் பெருமைப்படும். முதல்ல ஒலித்த மொழி, முதல்ல தமிழ் மொழி ஒலிக்கிறது. அங்கே தேவாரம் ஒலிக்கிறது, கோளறு பதிகம் பாடுகிறார்கள், சைவ ஆதீனங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், ஓதுவார்கள் அங்கே இருக்கிறார்கள், திருவாசகம் பாடப்படுகிறது, நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க. அந்த இடத்துல திமுக இல்லை. நாடாளுமன்றத்தில் தமிழ் ஒலிக்கப்படும் போது திமுக இல்லை. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டாமா இல்லையா? ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இது போன்று தமிழர் செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் போது நாங்கள் அத்தனை பேர் ஓடோடி சென்றிருப்போம். மோடி அவர்களின் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்திருப்போம். அவரது கால்களில் விழுந்து நாங்கள் சாஸ்தாங்கமாக ஆசீர்வாதம் பெற்றிருப்போம். தமிழன் பெருமையை உலகத்தில் உயர்த்தி காட்டிய பிரதமர். இன்னைக்கு செங்கோல்ங்கிற வார்த்தை இட்ஸ் a pan Indian word. இன்னைக்கு காஷ்மீர்ல செங்கோல்னா என்னன்னு தெரியும், அஸ்ஸாம்ல தெரியும், ராஜஸ்தான்ல தெரியும். அந்த வார்த்தையை புனிதப்படுத்தி உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒருத்தர் நரேந்திர மோடி. ஆனாலும் இந்த நாடாளுமன்றத்தை அடிக்கல் நாட்டும் போது நாம் செய்த அந்த பூஜைகள், வேத மந்திரங்கள் சொல்லியவர்கள் எல்லாம் பாராட்டத்தான் வேணும். ஏன்னா 19 துஷ்ட சக்திகள் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க பாராளுமன்ற திறப்பு. ஒரு தீய சக்தி கூட பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியல. திமுக போகல, காங்கிரஸ் போகல, கம்யூனிஸ்ட் போகல, விடுதலை சிறுத்தை போகல, இன்னும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாம் உள்ள போகவில்லை. தர்மத்தின் ஆட்சி தான் எதுவுமே நடக்க போகுது. அப்படிதான் நடக்கும். ஏன்னா அந்த செங்கோல் அங்கே அப்படி கோல வச்சுக்கணும். பல பேர் சொல்றான் நேருவுக்கு செங்கோல் பிடிக்கல, அதனால அது அலகாபாத் மியூசியத்தில் வச்சுட்டாருங்க. நரேந்திர மோடிக்கு செங்கோல் பிடிக்கிறது, அதனால அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்து விட்டார். மாற்றி சொல்லுகிறோம். நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு தர்ம செங்கோலுக்கே பிடிக்கவில்லை, அதனால அது போய் மியூசியத்தில் இருந்து. ஒரு தேச பக்தர், ஒரு தேசியவாதி, ஒரு தர்மவான் நரேந்திர மோடி ஆட்சியின் போது இந்த அவையை அலங்கரிப்பதற்கு செங்கோல் விரும்பியது, அதனால திரும்ப வந்து. இது இந்து மதத்தின் அடையாளம், இந்துத்துவாவின் சின்னம் இந்த செங்கோல். பிறகு நேரு வாங்கினார். அவர் தான் சமய சார்பின்மையினுடைய பிதாமகராட்ச.
ஃபாதர் ஆஃப் செக்குலரிசம். அவர் எதுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தில் செங்கோல் வாங்கினாரு? அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் வாங்கலைங்க, அவர் மவுண்ட் பேட்டன் இருந்து வாங்கினார். மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் அதை வச்சுக்கிறது நேருவோட பழக்கம். அடிக்கடி கை தட்டுறாங்க செல்வி, என்ன காரணம்? அதனால மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற நேரு இந்த செங்கோல் கொடுத்த உடனே சரி இதுக்குள்ள ஏதாவது இருக்கும் போலன்ட்டு வாங்கி வைத்துக் கொண்டார். அவருக்கு உண்மையில ஒண்ணு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு நண்பர், அவரை போட்டு ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தெரிந்து வாங்கினாரோ தெரியாமல் வாங்கினாரோ, செங்கோலின் பெருமையை புரிந்து கொண்டு வாங்கியவர் மோடி. அதனால இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது, கோலோச்சி கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இருக்கிறது. அப்படி இந்த ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரதமரை பார்க்க, அதாவது இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியின் மீதும் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படிங்கறதே எனக்கு நியூஸ். என்ன இருக்கு ரீச் இவருக்கு நான் கேட்கிறேன். ஏங்க விசிகா கட்சின்னு சொன்னாலே விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அப்படித்தானே அர்த்தம். அதுக்கு அண்ணன் உங்களுக்கு ஒன்னும் இன்ஃபுளுன்ஸ் இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது ஊரை கூட்டி நாடளவுல பஞ்சாயத்து பண்ணி இவங்க எல்லாரையும் ஒன்னா ஆக்கணும், ஈகோ விடணும்னு என்ன பேச்சு? நீங்க இருக்கிற இடம் அரசியல் ரீதியா சொல்றேன்னா புல்லு முளைச்சு போகும். டிஎம்கே கூட்டணி அப்படித்தான் ஆகும். அதனால நீங்க ஊர் பஞ்சாயத்து, தேச பஞ்சாயத்து, அங்க உமர் அப்துல்லாவையும் இங்க கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியையும் ராகுல் காந்தியோட சேர்த்து வைப்பேனா அப்படின்னு பேசலாம். யார் வேணா பேசலாம். அது என்ன நாளைக்கு யாராவது எடுத்து கட்டுரை எழுதினா அதை பப்ளிஷ் பண்ணாம விட்டுற போறாங்களா என்ன பத்திரிக்கை? அது ஒண்ணும் இல்லை. அதுதான். அதனால இவர் தமிழ்நாட்டை ஜாதி ரீதியாக பிளந்து மக்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற கட்சியில விசிகாவும் ஒண்ணு. நான் மீதி கட்சி எல்லாமே நல்லா இருக்கு அது சொல்ல மாட்டேன். அதனால விசிகாவும் ஒண்ணு. அப்படி இருக்கிறத ரொம்ப பேச வேண்டாம். கெஜ்ரிவாலோட பாத்ரூம் டாய்லெட் பேன் தங்க பிளேட் எங்க இருந்து எங்க ஊழல்லையும், அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலையில. ஆகவே நீங்க கெஜ்ரிவாலோட வீட்டுல டாய்லெட் 33 லட்சம் ரூபாய்க்கு அதுல டாய்லெட் பேனோட பிளேட் தங்க பிளேட், அந்த அளவுக்கு ஊழல். அதே மாதிரியா சாராய எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேம் நிரூபிக்கப்பட்டது. அதுல கூட இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல கோளாறு, சிபிஐ எங்க டோர் ஸ்டெப்ல நின்னுது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நின்னுது, கெஜ்ரிவால் ஜெயில வச்சுட்டாங்க. இந்த சாராய ஊழல் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கம்ப்ளைண்டின் மீது அந்தந்த டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட் போன்றது அவர்கள் எடுத்த நடவடிக்கை. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா நான் இது பற்றியெல்லாம் பேசிட்டே இருக்கிறத குறிப்பா ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்ல மறந்துடக்கூடாதுங்கிறதுனால அதை சொல்றேன். 0 எம்எல்ஏல ஹேட்ரிக் வாங்கின ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 0 எம்எல்ஏல ஹேட்ரிக். ஆகவே அந்த அளவுக்கு காங்கிரஸ் இஸ் டோட்டலி வைப்ட் அவுட் இன் டெல்லி. ஏன்னா பார்லிமெண்ட்ல பேசுறாரு, நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் எதுக்கல, ஐ ஃபைட் தி இந்தியன் ஸ்டேட். அவர் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லி இருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹவ் காட் எவரி ரைட் ஒரு அரசாங்கத்தை எதுக்கிறதுக்கு. ஆனா இந்த தேசத்தை எதிர்ப்பாரா? ஐ வாண்ட் டு ஃபைட் தி இந்தியன் ஸ்டேட். ஆகவே அந்த அளவுக்கு தேச துரோகியாக முழுமையாக மாறிப்போன ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டெல்லியில துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. 3வது முறையா 0 எம்எல்ஏல ஹேட்ரிக் வாங்கி இருக்கிற தலைவர் தான் ராகுல், பிரியங்கா வாட்ரா அண்ட் கம்பெனி அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே இன்னைக்கு டெல்லியில ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு கன்சாலிடேஷன், ஏன்னா ஒரு முழுக்க பொறுப்பற்ற மிக மோசமான ஒரு மனிதர், ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு யாராவது முதல் உதாரணம் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நாம தமிழ்நாட்டில் இருக்கோம், திராவிடியன் ஸ்டாக் நிறைய இருக்கு. ஆனா இருந்தாலும் நேஷனல் லெவல்ல
இப்படி ஒருவர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா இருந்திருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் கெஜ்ரிவால். விஷம் கலந்துருச்சுன்னு சொல்லாமா பக்கத்து மாநிலத்தை நதியில ஊழல் இவ்வளவு செஞ்சுட்டு அதுலயும் இந்த ஊழல் பணத்துல எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேண்டல்ல வந்த 100 கோடி கோவால கட்சி செலவு செஞ்சிருக்கு. ஆகவே இதெல்லாம் ஓப்பனா தெரிஞ்ச பிறகு டெல்லி மக்கள் ஒரு திருடமான முடிவு, உறுதியான முடிவு எடுத்திருக்கிறார்கள். பிப்ரவரி 14, 1998 பாரத பெருந்தலைவர் திரு LK அத்வானி அவர்கள் இங்கே கோவையிலே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப அவரை டார்கெட் பண்ணி 13 இடங்கள்ல சீரியல் பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. அதுல 59 பேர் இறந்து போனார்கள். 200 பேருக்கு மேல் அங்கஹீனமாகி இன்னமும் கூட தே ஆர் டிசேபிள்டு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை அன்னைக்கு சீனியர் ஸ்டேட் ஆபீஸ் பேரர் இங்க இருந்ததே ஹெச் ராஜா தான். அதனால அப்ப பூராத்தையும் நேர பார்த்திருக்கேன்னா ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சதையும் எலும்பும் ரத்தமும் ஆறாக ஓடிப்போய் கொண்டிருந்ததை அத்வானி அவர்களோடு உள்ள போய் பார்த்திருக்கேன்னா அந்த கோரமான சம்பவத்தை, பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி எப்போது நடைபெறும். அது இந்த முறை ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்துவது என்று இங்க கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செஞ்சிருக்காங்க.